Hi friends, welcome to Chennai Food. நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்காக பணம்லாம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் உடல் எடையை குறைப்போங்க. இனிமேல் ₹1 கூட செலவு பண்ண வேண்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் நம்மளுடைய வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய ஹெல்த்தியான ரெமெடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் முருங்கை கீரை எடுத்திருக்கேன். முருங்கை கீரையை நான் சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்தாலே நமக்கு போதுமானது. இந்த முருங்கைக்கீரையை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். முருங்கைக்கீரையை அரைக்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதிகமாக சேர்த்துடாதீங்க, வெளியே வாரி விட்டுடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் முருங்கைக்கீரையை அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. அந்த கீரை நல்லாவே அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம், ஆனால் வடிகட்டிட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இந்த கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ண அந்த ஜூஸை நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இவ்வளவு தான் நமக்கு திப்பி வந்திருக்கு பாருங்கள். இது நமக்கு தேவையில்லை, இதை எடுத்து போட்டுடலாம். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை ஜூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நாம் ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன், அதை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்காக நான் தேன் எடுத்திருக்கேன். நீங்கள் தேன் சேர்த்துட்டும் சாப்பிட்லாம், சேர்க்காமலும் சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். நல்ல சுத்தமான தேனாக வாங்கிக்கோங்க. இந்த தேனை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு, தேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா ஒரு திக்கான ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிருக்குது. அவ்வளோதாங்க, உடல் எடையை குறைக்கக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை வச்சு தான் நம்ம இந்த ஜூஸை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். உங்களுக்கு தினந்தோறும் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மொத்தமாக முருங்கைக்கீரையை வாங்கிட்டு சுத்தப்படுத்திட்டு வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சு நல்லா முளன்னு காஞ்சதுக்கப்புறமா அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஹாட் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மல் கோல்டு வாட்டர்லையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறது நல்லது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு, தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை எடுத்து இந்த மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றதுனால உடல் எடை ரொம்ப சீக்கிரமாகவே குறையுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொப்பை பகுதியில் நாட்பட்ட கொழுப்புகள் தங்கிட்டு தொப்பையே குறையவே குறையாது. சாப்பிட்டாலும் சரி சாப்பிடனாலும் சரி அவங்களுக்கு தொப்பை அப்படியே பெருசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க தொப்பை பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தொப்பை பெருசாக இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா தொப்பை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாட்பட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி தொப்பையும் குறைஞ்சிரும், உடல் எடையும் குறைஞ்சிருங்க. ரொம்ப ஈஸியாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது, கால்சியமும் இருக்குது. நம்ம லெமன் சேர்த்துருக்கோம், அதுலேயும் கால்சியம் இருக்குது. இந்த கால்சியம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அயன் கண்டென்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த லெமனும் இந்த முருங்கைக்கீரையும் சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெமெடிங்க. தேன் சேர்க்கறது எதுக்காகனா டேஸ்ட்டுக்காக சேர்க்கலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா தேன் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த தொண்டை கரகரப்பு எல்லாமே சரியாயிடும். தேன் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். அதனால் வெயிட் லாஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் தேன் சேர்த்துருப்பேன். தேன் சேர்த்து சாப்பிட்றதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்கீரையை வச்சு ஹெல்த்தியான இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்போல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தாங்க சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களுடைய எடையை வெயிட் போட்டுக்கோங்க. வெயிட் போட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய எடை 1 வீக்கில் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நான் சொன்ன மாதிரி காலையில் தினந்தோறும் வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்கள். 1 வீக் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குங்க. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் உடல் எடையை எப்படி குறைக்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.